வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மாடி தோட்டத்தில் உள்ள ரோஜா பாருங்கள். இது வந்து பன்னீர் ரோஸ் கிடையாது. இது ஒரு சாதாரண ரோஸ் தான். நாட்டு ரோஸ் மாதிரியே சாதாரண ரோஸ் தான். இது இதழ்கள் வந்து குறைவாக இருக்கும். உள்ளே வந்து மகரந்தம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த நல்லா பூத்துட்டுனா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மகரந்தத்தில் ரெட் கலரில் இருக்கும். ஆரம்பத்தில் விரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நான் வச்சுருக்கிறது வந்து இந்த செடியை ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் இந்த அடப்படாக தான் வச்சுருக்கிறேன். தோண்டி அதுக்கு உரமும் கொடுக்க முடியாது, மண்ணும் எடுக்க முடியாது. ஆனாலும் அது வாழைப்பழத்தொலி, வெங்காயத்தோல் இது ரெண்டையும் ஊற வச்சு தான் ஊற்றிட்டுருந்தேன். இப்போ எப்படி பூத்துருக்கு பாருங்கள். நிறையா பூ பறிச்சுட்டேன். நல்ல அழகாக பூத்துருக்கு பாருங்கள். வாழைப்பழத்தொலி தான் கொடுத்துருந்தேன். வாழைப்பழத்தொலி, வெங்காயத்தோல் ஊற வச்சு ஒரு 3-4 நாளைக்கு ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு அந்த வாட்டரை மட்டும் தான் ஊற்றிருந்தேன். ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நிறைய முட்டு வந்துருக்கு. ஒவ்வொரு முட்டு தான் வரும். ஆனாலும் நல்லா நிறையா பூ வரும். ரொம்ப ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். முட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். விரியும் போது இது ஒரு நாட்டு ரோஸ் மாதிரி ஒரு சாதாரண ரோஸ். எல்லா ஊருக்கும் வரும். நல்ல வெயில் உள்ள இடங்கள், இந்த மாதிரி வறட்சியான இடத்துலையும் நல்லா வரும். நல்லா வந்து இந்த முறை நிறையா பூத்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.